திருப்பலி முன்னுரை. சமநீதி சமுதாயம் படைக்க இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். கடவுளை மட்டுமே நம்பி வாழும் ஏழைகளும் பசி பட்டினியில் கண்ணீரோடு வாழும் ஒவ்வொருவருமே கடவுளின் தனிப்பட்ட பராமரிப்பிற்கு வந்துவிடுகிறார்கள். ஆம், இறையாட்சியை உரிமை பேராய் பெறுகின்றார்கள். சமூகமும் சமுதாயமும் அப்புறப்படுத்தும் இவர்கள் சார்பாகவே கடவுள் இருக்கின்றார். ஆம், ஏழ்மை என்பது பரம்பரை சொத்து அல்ல. அடக்குதலும் ஒடுக்குதலும் ஆட்டி படைத்தலும் பலரையும் பாழ்படுத்தி வறியவராக வாழ வழி தெரியாதவராக மாற்றுகிறது. இத்தகையோரே இறையாட்சி படைப்பில் முன்னிடம் பெறுகின்றனர். இவர்கள் வலியோருக்கும் வருத்துவோருக்கும் வரம்பு மீறுவோருக்கும் எச்சரிக்கையாகவும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கின்றார்கள். இயேசு தனி மனித வாழ்வியல் மாற்றத்தையே பெரிதும் விரும்புகின்றார். அதுதான் சமுதாய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். புதியதொரு சமநீதி சமுதாயம் படைக்க விரும்பும் இயேசுவின் அன்பு இரு சாராருக்கும் இடையில் நிற்கிறது. நீதி நேர்மையை புறந்தள்ளி அநீதியை ஆயுதமாக கொண்டு வாழ்வோரையும் ஐயோ பாவம், இவர்கள் மனமாற வேண்டும், இவர்களும் இறையாட்சிக்குள் வர வேண்டுமே என்று பரிதவித்து தமது இரக்கத்தையும் பேரன்பையும் வெளிப்படுத்துகின்றார். கடவுளின் கரம் கோர்த்து இறையாட்சியை இப்பூமியில் உருவாக்கும் சிற்பிகளாய் உருமாற்றமும் மனமாற்றமும் பெற்று வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் மனிதர்கள் படும் துன்பங்களும் போர்களும் பிரச்சனைகளும் துக்கப்படும்படியான நிகழ்வுகளும் மனிதன் சபிக்கப்பட்டவனோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. ஆனாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மட்டுமே மனிதனின் வாழ்க்கை இல்லை. ஆன்மீக விடுதலையை தேடும் மனிதன் ஆண்டவரிடம் தஞ்சம் புகுகிறான். அவனை துன்பமும் துயரமும் வருத்துவதில்லை. மாறாக நம்பிக்கையும் நல்வாழ்வும் பெற்று காலமெல்லாம் கனிதரும் மரத்தை போல பலருக்கும் பயன் தந்து நீதியிலும் நேர்மையிலும் நிலைத்து செழிப்பும் வளமும் பெற்று வாழ்கிறான் என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என்பதே நற்செய்தியாகும். இயேசு கல்லறையிலிருந்து உயிருடன் எழுந்து புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையையும் தருகின்றார். இயேசுவின் மீது நாம் கொண்டுள்ள உண்மையான நம்பிக்கை நமது பாவங்களை மன்னிப்பதோடு நம்பிக்கையின் அடிப்படையில் மீண்டும் புதிய வாழ்விற்கு உயிர்த்தெழுவதும் ஆகும். இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்தது போல இறந்த நம்பிக்கையாளர்களும் உயிர்த்தெழுவார்கள் என்பதே நமது திருச்சபையின் நம்பிக்கை. நமக்கு தரப்பட்ட இவ்வுலக வாழ்வை எல்லாவித நல்லொழுக்கத்தோடும் கவனத்தோடும் கடவுளுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்து புதிய வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. இறையாட்சி உங்களுக்கு உரியதே என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, உலக செல்வங்களாலும் மேன்மைகளாலும் ஈர்க்கப்பட்டு கடவுளின் அன்பும் பராமரிப்பும் பறிக்கப்பட்டு நிலை தடுமாறி பரிதவிக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவனை மட்டுமே நம்பி வாழ்ந்திடும் இதயத்தையும் இறையாட்சியில் இணைந்திடும் வரத்தையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று வாக்களித்த எம் அன்பு இறைவா, வறுமை, பசி, பிணி, பட்டினி போன்ற துன்பங்களால் சமநீதி பறிக்கப்பட்டு அல்லலுறும் அனைத்து உள்ளங்களும் கடவுளின் அன்பு கரத்தில் தஞ்சம் புகுந்து அனைத்து நலன்களாலும் நிறைவு பெற்றவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்று வாழ்த்திய எம் அன்பு இறைவா, சொந்த உறவுகளால்
சொத்து சுகங்களுக்காக ஏமாற்றப்பட்டு அனாதைகளாக அங்கலாய்ப்புடன் அழுது கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கடவுளின் அன்பை உரிமை பேராக தந்து வாழ்வில் எழுச்சியும் வளர்ச்சியும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 4வது மன்றாட்டு. விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று உற்சாகப்படுத்திய எம் அன்பு இறைவா, நாட்டில் தலைவிரித்தாடும் மனிதநேயமற்ற சுரண்டல், லஞ்சம், பொறாமை, ஆணவம் போன்ற சமூக தீமைகளால் பாதிக்கப்பட்டு வாயிருந்தும் ஊமைகளாய், ஊனமாய், நடைப்பிணங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமும் அரவணைப்பும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. உம்மை மட்டும் நம்பி வாழ்வதே உண்மை என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, உலக மாயைகளை உண்மை என்று நம்பி ஏழை எளியவர்களை அடிமைப்படுத்தி அவர்களின் உரிமைகளை பறித்தெடுத்து இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று வாழும் மனிதர்கள் உண்மை கடவுளை கண்டுகொள்ளவும் உலகப்பற்றை துறந்து நிலையான கடவுளை நம்பி வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.